guys, Vanakkam and welcome back to our channel. This is Gauti and this is Saudi. இவ்வளவுதான் வந்திருக்கோமா? சென்னையில மட்டும் இல்ல, கேரளாலையும் நாங்க உங்களை விட மாட்டோம்னு மேலேயே உட்கார்ந்துருக்கு. இத காமெடின்னு நினைச்சு நான் சொல்லிட்டு சிரிக்கிறவங்க சிரிங்க, அலட்சின்றவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பாக்குறது என்ன சுகம், தியாகம் தான் உன்னை உயர்த்தும். Let's go, buddy. Welcome to Puar Island Resort. ஸோ இப்போ வந்து நாங்கள் போட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போட் வந்தோடனே நாங்கள் எங்களோட ரெசார்ட் போட்டுருக்கோம். இதுதான் நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வந்து கேப் பிடிச்சி கேப்லேருந்து இந்த பூவார் ஐலாண்டோட போட், இது என்ன சொல்லுவாங்க, போட்டிங் பாயிண்ட். இந்த போட்லேருந்து தான் வந்து நம்மளோட ரிசார்ட் வந்து போனோம், பூவார் ஐலாண்ட் ரிசார்ட். ஆமாம், லேண்ட் வேஸில் போக முடியாது, நீங்கள் வாட்டர் வேஸில் தான் போகணும். ஸோ எங்களோட பேக்ஸ்லாம் வந்து எடுத்து இவங்களே வந்து எல்லாத்தையும் வச்சிடுறாங்க. பார்த்து ஏறுங்க. நீங்க மட்டும் போறீங்களா? டாடா. 2-3 நாளைக்கு நல்ல மழை. ஸோ பூவார் ஐலாண்ட் ரிசார்ட். காலை வச்சது எடுக்கல, முதல் படியை வச்சாச்சு. ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ண ஒரு ஆள். இது வந்து நம்மளோட மேண்டிட்டரி பாதத்தை அந்தந்த இடத்துல பதிக்கிறது. ஸோ இப்போ இந்த ரிசார்ட் பேர் என்னன்னு பார்க்க போகிறீங்க. பூவார் ஐலாண்ட் ரிசார்ட், அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. உண்மையாகவே அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்டாக தான் இருக்குது. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது. நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர்ஸ் ரெண்டுமே அப்படியே கனெக்டடாக இருக்குது. இங்கே வந்து ஃப்ளோட்டிங் காட்டேஜ் இருக்குது. அண்ட் ஃப்ரீயாக இப்போ மேடம் நடந்து போகிறதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த போட்லேருந்து வெளில வந்தோடனே அவங்க வந்து நீங்கள் போங்க சார், உங்கள் ரூமுக்கு உங்கள் லக்கேஜ் வந்துருன்றாங்க. மைண்டு செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த தண்ணியில் ட்ராவல் பண்ணி வந்தது. ஏரில் பறந்துருக்கோம், நோர்தன் சொன்ன லேண்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், அப்புறம் வாட்டர் ட்ராவல் பண்ணியாச்சு. ஃபயர்லாம் மிஸ்ஸிங். காது கொஞ்சம் கொய்யின்னு தான் இருக்குது, பட் பிளேஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் மால்தீவ்ஸ் ஹனிமூன் போன ஃபீலிங் திருப்பி வருது. என்ன இன்ஸ்டாகிராமுக்கு வீடியோ எடுக்கிறா பாருங்கள். ரிசப்ஷனுக்கு நடந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ கைஸ், நீங்கள் எல்லோரும் வந்து ஹனிமூன் கல்யாணம் ஆகிட்டு உங்களுக்கு ஹனிமூன் போகணும், ஆனால் அப்ராட்லாம் போக முடியாது, இந்தியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்பாட் தேடிட்டு இருக்கீங்கன்னா ஐ மஸ்ட் சே இதுதான், இது செம்மையாக இருக்குது. நாங்கள் மால்தீவ்ஸ் போயிட்டு ஏதோ திருப்பி ஒரு மினி மால்தீவ்ஸ்க்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. மால்தீவ்ஸ்னு சொல்லலாம், அங்கே கிடைச்ச அதே பீஸ் இங்கே கிடைக்குது. அவ்வளோ அமைதியாக, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, சூப்பராக இருக்குது இந்த இடம். உள்ள இன்னும் நான் பார்க்கவே இல்லை, ஆனால் இப்போவே நான் சொல்லுவேன். ஸோ வாட்டர் வில்லாவில் வந்து நாங்கள் மால்தீவ்ஸில் ஸ்டே பண்ணியிருப்போம். நீங்கள் எங்களோட மால்தீவ்ஸ் vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வாட்டர் வில்லா டைப்லேயே இங்கேயும் ஃப்ளோட்டிங் காட்டேஜஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே போர்ட்லாம் இருக்குது. காஃபி ஷாப், பீச் சைட் ரெஸ்டாரண்ட், லைப்ரரி, மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட், கான்ஃபரன்ஸ் ஹால், சுவனீர் ஷாப் பார்த்துட்டாலாம் வாங்கிடுவா. ஃபிட்னஸ் சென்டர், ஆயுர்வேதா இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டேன். டிஃபன் ரெஸ்டாரண்ட், யோகா சென்டர், டிவைன் டென்டல் கேர்.
எவ்வளோ தூரம் நடந்து வந்தோன்னு பார்த்தா இந்த இடமே ரொம்ப பெருசு போல. நம்ம இங்க இருந்து இவ்வளோதான் வந்திருக்கோமா? இன்னும் உள்ள கூட அப்பா பெரிய ரிசார்ட் இது. ஆக்சுவலா இதுதான் ஃப்ளோட்டிங் ரிசார்ட். ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் ஃபுல்லாக காட்டேஜஸ் வருது. அப்புறம் நாங்கள் இறங்கின இடம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ளோட்டிங் காட்டேஜஸ் வருது. ஆக்டிவிட்டி சென்டர், ப்ரீமியம் காட்டேஜ். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து செக்இன் பண்ணுறது வந்து ப்ரீமியம் காட்டேஜில் தான். செகண்ட் டே வந்து ஃப்ளோட்டிங் காட்டேஜஸில் இருப்போம். அது இல்லாமல் சுப்பீரியர் லேண்ட் காட்டேஜ் இருக்குது. எல்லாமே சுப்பீரியர் லேண்ட் காட்டேஜஸ் இந்த சைடு இருக்கிறதுனா. இங்கே இருக்கிறது 2 ப்ரீமியம் இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் தான். பார் இருக்குது, யோகா ஹால் இருக்குது, ஆக்டிவிட்டி சென்டர் இருக்குது, கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது. அதை தாண்டியும் மேலே போனீங்கன்னா இன்னும் நிறைய ஆயுர்வேதா ரிலேட்டடாக போனீங்கன்னா ஆயுர்வேதாலேயே உங்களுக்கு காட்டேஜஸ்லாம் வச்சுருக்காங்க, ஸ்பா வச்சுருக்காங்க, டென்டல் கிளினிக், பியூட்டி கிளினிக், ஆயுர்வேதா ரெஸ்டாரண்ட், இது வந்து நார்மல் ரெஸ்டாரண்ட், ஆல் இன் ஒன் ரெசார்ட். ஸோ கௌதம் வந்து செக்இன் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுதான் வந்து ரிசப்ஷன் ஹால். ரொம்ப ப்ளசண்ட்டாக கேரளா ஸ்டைலில் அழகாக இருக்குது. அண்ட் இங்கேருந்து அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் அடுத்தடுத்து நாங்கள் காட்டுறோம். இப்போதைக்கு இந்த வேலையை கௌதம் முடிக்கட்டும். அது வரைக்கும் நான் உங்கள் கூட வ்ளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுன்றதுனால சீக்கிரமாக வந்துட்டோம். 9:30க்கெலாம் உள்ளே வந்துட்டோம். 6:30க்கு நாங்கள் லேண்ட் ஆனோம். அதுக்கப்புறமா ஊபர் அதெல்லாம் வெயிட் பண்ணி இங்கே ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 9:20 ஆயிடுச்சு. பட் இங்கே செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா 11 AM. நீங்கள் பிஃபோராக வந்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மா இந்த கார்டன் அதெல்லாம் நீங்கள் ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். அவங்க உங்களுக்கு ரூம்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குற வரைக்கும் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல். இல்லைனா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடல அப்படின்னா நீங்கள் இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். பட் நீங்கள் செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் தனியாக தான் காசு கட்டணும். இப்போ எங்களுக்கு வந்து செக்இன் பண்ணும்போது ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஜூஸ் கொடுத்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு இருக்க குட்டி இருக்குது, அதை குடித்தோடனே ஃபுல்லாகிடுச்சு. ஃப்ளைட்டில் வேறு சாப்பிட்டோமா, ஸோ அதுவே வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து சும்மா பிளேஸை செக் அவுட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். சம்டைம்ஸ் நீங்கள் சீக்கிரமாக வந்தால் உங்களுக்கு உடனே கூட ரூம்ஸ் கொடுக்கலாம். பட் எங்களுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா ரூம்ஸும் புக்டாக இருக்குது. அதனால அவங்க செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்காக அவங்க எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வரத்துக்கு 11 o'clock கிட்ட ஆகும்னாங்க. நீங்கள் வேணும்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொன்னாங்க. டெட் எண்டுக்கு வந்துட்டு அவங்க கூட பேசிக்கிட்டு. ஸோ இப்போ நாங்கள் அப்படியே உங்க கூட பேசிக்கிட்டே வந்த இடம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு காட்டேஜஸ். இடமே அழகாக இருக்குது. இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடு கார்டன் வச்சு கட்டி கொடுக்க வைக்கணும். இந்த மாதிரி நம்ம 2 பேரும் வயசான காலத்தில் வாக்கிங் போகிறதுக்கு அழகாக பாத்வேலாம் வச்சு லான்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 40 வேலைக்காரங்களை வச்சு. 40 போதுமா? இவ்வளோ பெரிய இடத்துக்கு 40 பேர் கம்மி தானே. ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஆக்டிவிட்டி சென்டர் இருக்கான். டெட் அண்ட் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் நடக்கிறதே அழகாக இருக்கு. அழகாக இருக்குது இந்த இடம். பியூட்டிஃபுல் பாத்வே. என்ன பண்ணீங்க இப்போ அங்கிருந்து இங்கே வந்து? வர சொன்னாலேன்னு சொல்லி கெத்தா திரும்பி அப்படியே நடந்து வந்தேன். இன்னைக்கு காலையிலேருந்து இந்த ஷூக்கு உனக்கு ராசியே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சௌபிக்கு வந்து எப்போவுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அது சென்னையில் மட்டும் இல்லை, கேரளாலையும் நாங்கள் உங்களை விடமாட்டோன்னு மேலேயே உட்காந்துருக்கு. இப்படியே பண்ண என் ஃபோன் சார்ஜ் போயிடும். ஆல்ரெடி ஒரு ஃபோனை வேற ஒரு தடவை கீழே போட்டான். போட்டில் கேமரா பார்த்துட்டு ஃபோனை ஃபஸ்ட் டைம் புது ஃபோனை கீழே போட்டேன். பைதவே நான் அவங்க யாருக்கும் என்னோடய ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணலை. கௌதம் எனக்கு கிஃப்ட் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் ஃபோனெல்லாம் எதுக்கு பீத்திக்கிட்டு பேர் என்ன வச்சுங்களா ஃபோனுக்கு? பச்சைக்கிளி. பச்சைக்கிளி
பச்சைக்கிளி. ஸோ பார்த்தீங்களா, ஃபோனுக்கு மேட்சிங்காக என்னோட நெயில் பாலிஷும் வச்சுருக்கேன் நான். எங்கே பார்த்தாலும் பச்சை 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 பச்சை, ஃபோனு பச்சை, நெயில் பச்சை. இது பேசுறதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு இடம் வந்திருக்கு. ஏன் நம்ம ஏரியா, எங்க ஏரியா உள்ள வராத. பார்த்து விழுந்துற போகிறேன். கை வலிக்குது பிடிங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பார்க். ஸோ இந்த கிட்ஸ் எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்கன்னா நீங்கள் ஜாலியாக சில் அவுட் பண்ண வைக்கலாம். அண்ட் கிட்ஸ்லாம் விளையாட வாலிபால், சைக்கிள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்டிவிட்டி சென்டர். ஆக்டிவிட்டி சென்டரில் ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் வச்சுருக்காங்க. மேனேஜர் உட்காந்துருக்காரு. சார், இந்த ஆக்டிவிட்டிலாம் விளாட்றதுக்கு எவ்வளோ சார்? ஸ்பைடர்மேன் பேக்கேஜ், பேட்மேன் பேக்கேஜ், அயன்மேன் பேக்கேஜ், மார்வெல் ஃபேன் போல். ஜிம் கூட இருக்குது. ஸோ ஒர்க் அவுட் வந்து நீங்கள் உங்கள் வெக்கேஷன் டைம்லேயும் பண்ணணுன்னா ஜிம்மும் இங்கே இருக்குது. அண்ட் இது உள்ள கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. லாக் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அப்படி காட்டினேன். ஸ்பிளிட்ஸ் வில்லா அப்படின்னு சொல்லி விளக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு ஒன்றுலாம் வச்சுருக்காங்க. ஓ, அப்படியே ஜம்ப் பண்ணி இவ்வளோ ஹைட்டு போகலாம் போலையே. ஜம்ப் பண்ணு. ஓகே. ஷூ அங்கிள். அண்ட் நீங்கள் வந்து புக்ஸ்லாம் படிப்பீங்கன்னா நீங்கள் வந்து புக்ஸ் செக் அவுட் பண்ணலாம். விஷயம் இந்த ரெசார்ட்டுக்கு நீங்கள் வரீங்க, அது ரொம்ப சீரியஸான விஷயம். என்னன்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க, உங்கள் கையில் காசு இல்லை, பில்லு பே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம் நினைக்காதீங்க. ஏன்னா வாசல்லே பாருங்க, 2 ஆட்டுக்கள் வச்சிருக்காங்க. மாங்குன்னு கப்பல் 2 பேரும் இதை காமெடின்னு நினைச்சு நானும் சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்கிறவங்க சிரிங்க, அலட்சின்றவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நல்ல நகைச்சுவை தான். இது வந்து ரிசப்ஷனுக்கு பின்னாடி ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதை நாங்கள் ஒன்றும் காட்டுறோம். ரைட் சைடில் போனோம். அந்த ரைட் சைடில் தான் வந்து அந்த சுப்பீரியர் லேண்ட் காட்டேஜ், அப்புறம் ஆக்டிவிட்டி சென்டர், கிட்ஸ் விளாடுற இடம்லாம் பார்த்தோம். அதுலேருந்து அப்படியே வந்தால் திருப்பி இந்த ஃப்ளோட்டிங் காட்டேஜஸ் வருது. மாவு அரைக்கிற சீன்லாம் பார்த்தீங்க. அப்புறம் இந்த ரைட் சைடு இன்னும் நீங்கள் பார்க்கல. ஸோ அந்த சைடு இப்போ போகிறோம். லிட்ரலி மால்தீவ்ஸில் இருக்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஆமாம், என்னென்னா அந்த லைட் ப்ளூ தண்ணி இல்லை, ஒயிட் சாண்ட் இல்லை, அது மட்டும்தான் வித்தியாசம். அங்கெல்லாம் மழை பெய்யுதோ? மேபி இந்த இடம் வெயிலில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே மழை காலையிலேருந்து பெஞ்சிட்டு இருக்கு. அதனால கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு, வேற லெவலில் இருக்கு. இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்கு. அண்ட் இங்கே ஒரு சன்செட் பாருன்னு சவுபி உங்களுக்கு ஒன்று இருக்குன்னாங்கள. ஸோ அந்த சன்செட் பார் தான் இது. சாயா கடை, டீ ஷாப்பும் இருக்குது. ஸோ டீ லவர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கட்டிங் சாய் நீங்கள் போடலாம். ஸோ ரிசார்ட்டே நடந்து டயர்டாகி இதில் இப்போ உட்காந்துருக்கேன். 5 மணி ஃப்ளைட்டுக்கு 3 மணி வரைக்கும் உட்காந்து பேக்கிங் பண்ணிக்கிட்டு, நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க. நைட்டு 2:30 மணி வரைக்கும் பேக் பண்ணிட்டு அப்புறம் குளிச்சுட்டு 3 மணிக்கு ஏர்போர்ட் போய் தூங்கவே விட்டா இங்கேயே இந்த இயற்கைக்கு இந்த கிளைமேட்டுக்கு தூங்கி அங்கே தூங்கினா உங்களுக்கு எப்படி நான் ப்ளாக் காட்டுவேன். அதனால் வாங்க போகலாம். நீங்கள் உட்காந்துட்டீங்க, நான் உட்கார வேணாமா? நானாவது உட்காந்தேன், அவன் படுப்பான். படுத்து விட்டத்தை பார்க்கறது என்ன சுகம். அப்படியே காலை விரிச்சுக்கிட்டு படுங்க, காத்தோட்டமா நல்லா இருக்கு மலை. ஆனாலும் கட்டத்தோற பிஞ்சு ஷூவை போட்டுக்கிட்டு செக்இன் பண்ண முடியல, பேக்கையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் எப்படி ஷூ மாத்துவேன்? ரெசார்ட் டூர் காமிச்சிட்டு இருக்கீங்க, வேற லெவல். ஒண்ணுதான் பிஞ்சுதுன்னு பார்த்தேன், 2
இன்னும் வாயை பொழந்துக்குச்சு. அநேகமாக இந்த ஷூவை வந்து ஸ்கேனில் போடுன்னு சொன்னாங்க. அந்த ஸ்கேனில் போடும்போது ஏதோ இந்த ஷூ காய் பிஞ்சிருக்கும் போது பிராண்டட் ஷூ இவ்வளோ கொடூரமாக பிஞ்சுக்குங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இனிமேல் உங்களோட விளாக் வந்து சௌபி உங்களுக்காக எடுப்பா. நான் கொஞ்ச நேரம் தியாகம் தான் உன்னை உயர்த்தும். லெட்ஸ் கோ படி. லெட்ஸ் கோ. உனக்கும் எனக்கும் ஆரம்பம். ஸோ இந்த வியூவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அதான் அழகா தாங்க இருக்கு, சும்மா சும்மா சொல்லாதீங்க. வார்த்தையே இல்லை சொல்றதுக்கு எனக்கு, அதனாலதான் அதை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரெசார்ட் வரணுன்றது முழுக்க முழுக்க கௌதமோட ஐடியா தான். அது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெசார்ட் இருக்குன்ற நாலேஜே கிடையாது. அவன் தான் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி புதுசாக எங்கே ஒளிஞ்சிருக்கு அழகழகான இடம் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே. ஏன்னா எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணி அப்ராட் போக முடியாது. அண்ட் அப்ராட் போகிறதுக்கும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது டியூ டு இந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால. அதனால இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நிறைய டூரிசம் இந்த 2 வருஷம் மூடி வச்சதுனால நிறைய புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பழசாக இருந்ததையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷம் அவங்களுக்கு கிடைச்ச டைமில் அழகாக புதுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெசார்ட் எனக்கு கௌதம் கொடுத்துருக்கு, தேங்க்யூ. அண்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு கெட்டவே வேணும், பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வாங்க, நம்ம கேரளா இருக்குது. இந்த இடம் ஆயுர்வேதா சென்டர்ன்றதால ரொம்பவே குவைட்டாக இருக்குது, பீஸ் கிடைக்குதுங்க. ஸ்குரில் அழகாக கத்துது. அந்த ஆயுர்வேதா சென்டருக்குள்ளேயே ஒரு பட்டர்ஃப்ளை கார்டன் இருக்குது. இங்கே வந்து கிட்டத்தட்ட 25 டைப் ஆஃப் பட்டர்ஃப்ளை ஸ்பீஷீஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கைஸ், நாங்கள் வந்து இந்த ரெசார்ட்டை முக்கால்வாசி சுற்றி பார்த்துட்டோம். நல்லா அழகழகாக இருக்குது. ஸோ டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸில் அழகாக ரசிக்கலாம். ஒரே நாளில், அதுவும் நைட்டெல்லாம் தூங்குறதுனால ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப டயர்டாக இருக்குது. சுற்றி வந்து இங்கே நிறைய ஊஞ்சல் இந்த மாதிரி இருக்குது. அங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. நேராக வந்து படுத்து இங்கே பாருங்கள், நல்லா பப்பரப்பான்னு படுத்து என்னை வந்து அந்த ஊஞ்சலுக்கு போய் படு, நான் இங்கே தூங்குறேன், நீ அங்கே தூங்க, ரூம் அவங்க நமக்கு அலாட் பண்ணுற வரைக்கும். இன்னும் நாங்களும் சுற்றி டைம் ஆகிடும்னு பார்க்குறோம். எவ்வளோ ஸ்லோவாக இன்றைக்கி டைம் போகுது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 10:32 தான் ஆகுது. இத்தனைக்கும் நாங்கள் எவ்வளோ நேரமாக சுற்றுற மாதிரி இருக்க ஒரு ஃபீலிங். 28 நிமிஷம் நீ அங்கே போய் படுத்தானே நிம்மதியாக தூங்கலாம். நீ நிம்மதியாக தூங்குறதுக்கு தானே நான் அனுப்ப பார்க்குறேன். இங்கே இருந்தால் நான் அங்கே டிஸ்டர்ப் பண்ணுவோமோ. இல்லை, இன்னும் கொஞ்சம் காத்தோட்டமாக தூங்கலாம். சரி தூங்குங்க, நான் போகிறேன். பாய். ஒரு பக்கம் சாப்பிட்டேன், என்ன போக சொன்னேன்ல, அதுதான். என்ன பண்றான் பாருங்க. இங்க இருக்கு, அங்க 2 இருக்கு. ஒன்று தாழை இருக்கு, இன்னொன்று வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கு. நம்ம தாழை இருக்கிறதுலே போகலாம், பிகாஸ் ஏற இறங்க ஈஸியா இருக்கும். இந்த குரங்கு பார்த்தீங்களா எவ்வளோ நிம்மதியாக தூங்குது. அப்பா எப்படி இதில் படுத்தாங்க. ஸோ மால்தீவ்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய vlogs எடுத்தோம். என்னன்னே தெரியல, எங்களுக்கு பர்ஃபெக்ட் டைமிங்கே அமையல அதை ப்ராப்பராக எடிட் பண்ணி போடுறதுக்கு. ஸோ இந்த வாட்டி உங்கள் கூட அந்த தப்பு
பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சோம். ஸோ இந்த வாட்டி கேரளா vlog உங்களுக்கு சூப்பர் டூப்பராக கண்டிப்பாக வரும், என்னோடய கேரண்டி அதுக்கு நான் தரேன். இப்போ என்னோடய பேட்ரி ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ பேட்ரி முடியறதுக்குள்ளே ரூமை கொடுத்துட்டாங்கன்னா நான் அடுத்து பேட்ரி மாற்றி உங்களுக்கு பேசுவேன். இல்லைன்னா ஒரு குட்டி பவர் நாப் எடுத்துகிட்டு மத்தியானம் லன்ச் சாப்பிடும்போது உங்களை பார்க்குறேன். ஸோ பேட்ரி இதோ உங்களை பேட்ரி சார்ஜ் பண்ணிட்டு பார்க்குறேன்.